வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிக்னஸ் vlogs. இனி நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நடு ரோட்ல தான் இருக்கோம். எதுக்கு இருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. நான் எதனால சரி எதனாலயே நீங்க கூட நான் கேட்டோன்னு நீங்க எதுக்கு வந்தீங்க? டாஸ்மார்க்ல எடுக்கிறோம் ஒரு ஃபன்னா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்தீங்க. நானும் குடிக்கவே கூப்பிட்டோம், சைடிஸ் சாப்பிடலாம். குடிக்க கூப்பிடல, கடிக்க கூப்பிட்டோம். நீங்க அங்க ஒரு கடிக்க போறோம். பங்கமா நம்ம சாப்பிட்டு இருப்போமா என்னன்னு தெரியல. எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா இல்ல நல்லா இல்லையான்னு தெரியாது. ஆனா நல்லா இருக்குன்னு தான் சொல்றாரு இவரு. டெய்லி நைட் போயிட்டு இருக்காரு. ரெகுலர் கஸ்டமரா என்னையும் கூப்பிட்டு இருக்காரு. காலேஜ் போறது என் வேலை. குடும்பத்துல கலவரத்தை உண்டு பண்ணிடுறாரு. சும்மா ஜஸ்ட் ஃபார் ஃபன் அப்படி டிஸ்கவுண்ட் சொல்லுங்க. தப்பு சட்டமா சொல்லுங்க. ஜஸ்ட் ஃபார் ஃபன் தெரியல, என்னென்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. ஆனா அது ஏன்னா யாரு எப்படி இருப்பாங்கன்னு ஒண்ணு தெரியல. ஒருத்தர் மிருகன் மாதிரி இருப்பான், ஒருத்தர் நல்லவனா இருப்பான், ஒருத்தர் பட்டை போட்டு வந்து குடிப்பாங்க, ஒருத்தர் இன்மெண்ட் வந்து. ஆனா உள்ள போனோடனே நம்மளுக்கு கௌரவம் பயங்கரமா இருக்கும். ஏன்னா நம்ம சரி ஏதோ கவனிப்பு நிறைய இருக்கும். சரி இப்ப அங்க போவோம், சாப்பிடுறோம், அடிக்கிறோம், சாப்பிடுறோம். சிறிது நேரம் கழித்து ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். யாரும் குடிக்காதீங்க. இந்த வீடியோ நான் எதுக்கு எடுக்கிறேன்னா சைடிஸுக்கு மட்டும் தான் எடுக்கிறேன். இது மீறி நீங்க எப்படி குடிக்கணும்னு தெரியும். குடிக்கிறவங்க நாசமா போங்க, அது வேற விஷயம். பண்ணுங்க, ஆமா என்னமோ பண்ணுங்க, நாசமா போங்க. ஆனா நாங்க சொல்றோம், சொல்ல வேண்டிய கடமை இல்ல சொல்றோம்னா இல்ல, நீங்க சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. ஆனா என்ன சொல்றேன்னா, குடிக்கிறீங்களா உங்களுக்கு அளவு நீங்க குடிங்க. குடிக்கிறது வந்து தப்பு நான் சொல்லவே இல்லை. நீ தனியா நீ குடிக்கிறியா, நீ குடிச்சுக்கோ, சாவு, அது உன்னையோட முடிஞ்சுக்கு. இதே இன்னொரு பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு அந்த பிள்ளை குழந்தைய கொடுத்துட்டு நீ அந்த போய் குடிச்சிட்டு எதுக்கு தேவையில்லாத வேலை. அதனால நீ குடிக்கிறதுனால மத்தவங்களுக்கு பாதிப்பாகுது. சோ குடிக்கிறதும் குடிக்காததும் உங்களோட இஷ்டம். நாங்க எதுவும் சொல்ல கிடையாது. குடிக்கிறதுனா குடி, சாவறனா சாவு, குடி சாவறனா சாவு. ஓகே, நம்ம வந்த வேலையை நம்ம பாப்போம் பங்கு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். வந்து விட்டது. இன்னைக்கு நம்ம என்னென்ன ஆர்டர் பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா, இது வந்து சிக்கன் என்ன பங்கு, சிக்கன் சிந்தாமணி நினைக்கிறேன். சிந்தாமணி. இது வந்து பள்ளிப்பாளையம். நான் இப்பதான் சாப்பிடுறேன். பள்ளிப்பாளையம் இதுன்னு நினைக்கிறேன். ஐயா, இது தேங்காய் வெட்டி போட்டனால இது 10 சப்பாத்தி ஆர்டர் பண்ணிருக்கோம். அது இல்ல போட்டி. இதெல்லாம் சாப்பிட்டு ஜம்முன்னு நாங்க சாப்பிடுறோம். நீங்களும் ஜம்மு நீங்க பாருங்க. இவரோட சேர்ந்து இவரோட சிசிய பிள்ளையும் இவர் இங்க வந்திருக்காரு. நீங்க இந்த மாதிரி இவன்டா ஆமாடா இவன்டா எவன்டா சரி ஆரம்பிங்க. வந்த தருணங்கள்லாம் உண்டா? எனக்கு தெரிஞ்சு எங்க வீட்டுல செருப்பு அடிப்பாங்க கன்ஃபார்ம். எல்லா வீட்லயும் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏதோ சொல்லிடுறேன் வீடியோ கால்ஸ் தான் போனோம். நாங்க எதுவும் மல்ல அப்படின்னு எங்களோட நம்பிக்கை. அங்க ஏதோ ஃபுட் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கு. எப்படி இருக்கு சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு செட் ஆகி அதுதான் நடக்குது போகுது. சரி ஃபர்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா பள்ளிப்பாளையம், இது வந்து இது குரும்பாளையம், இது குரும்பாளையம், இது வந்து லட்சுமிபாளையம், இது வந்து லட்சுமி கரியே. ஐயா எனக்கு தெரியல. இரு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம இந்த பள்ளிப்பாளையமும் குரும்பாளையமும் எல்லாம் மாதிரி சாப்பிடுவோம். நல்லா இருக்கு. உப்பு காரமெல்லாம் போட்டு தள்ளிட்டாங்க. எனக்கு உப்பு மட்டும் அதிகமா தெரியுது. பாருங்க, சத்தியமா நல்லா இருக்கு. எதுக்கு வந்தமே தெரியாம நிஜ சமையல்காரனாவே மாறிட்டியாரா? நிஜமா நல்லா இருக்கு ப்ரோ. இது நவுத்து இப்பதான் யாரும் எதுவும் பண்ணாதீங்க, யாரும் தண்ணி அடிக்காங்க. ஒருத்தர் வந்துட்டு சொல்லிட்டு போறான், இந்த மகன் தம்பி இந்த மாதிரி பேசாதீங்க, வீடியோ எடுக்க விட மாட்டாங்க. இந்த காலத்துல நல்ல சொன்னாலும் யாருக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. நான் என்ன சொல்றேன்னா, எல்லாரும் கூட சாவுங்க. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். சரி ஓகே ரைட். இது என்ன பங்கு? இது பங்கு. எனக்கு இது எனக்கு சரிப்பட்டு வரல.
இது mango. இதுல ஒரு பீஸ் எடுத்து அவ்வளவு செருப்பு எவ்வளோ இன்னும் செருப்பு அடிச்சு போடுவேன். பிடிக்கல, இந்த சிந்தாமணி மட்டும் பிடிக்கல. இது நல்லா இருக்கு. இதுல ஒரு பீஸ் mango. இதுல ஒரு பீஸ் அது வந்து வச்சு சிமெண்ட்ல வீடு கட்டுங்க. இந்த அதுக்கப்புறம் அடுத்த ஒளியில இது ஒரு பக்கம் இது எடுத்து ரொட்டேட் பண்ணி ஓகே, இப்போ அவனுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஆனா அவனுக்கு தடுக்க முடியாது. இப்போ ஒரு வெறிகொண்டு வாங்கிய சிங்கமா போய் கொண்டு இருக்கிறார்கள். போற வர்றவங்க என்னங்க நீ பார்த்து என்னங்க நான் முடிச்சுட்டு கொஞ்சம் சாப்பிடுங்க. நான் ஆகாதான் இருக்கேன். போற வர்றவங்க என்னை பார்த்து சைட் அடிச்சுட்டு போறாங்க. எனக்கு ஒரே வெக்கமா இருக்கு. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். சத்தியமா டேஸ்ட் வேற நினைச்சேன்னா குடிக்க வர்றவங்க சும்மா இந்த உப்பு காரம் எல்லாம் போட்டு தீட்டிடுவாங்க நினைச்சேன். சத்தியமா சொல்றேன், எனக்கு இது மட்டும் எனக்கு என்னமோ எனக்கு இது பிடிக்கல. சிந்தாமணி பிளாஸ்ட் தான். சிந்தாமணி தரம். பள்ளிப்பாளையம் தேங்காய் மட்டும்தான் நல்லா இருக்கு, வேற எதுவுமே நல்லா இல்லை. எனக்கு பள்ளிப்பாளையம் பிடிக்கல. அதனால என்ன பண்ணி ஆகணும். நம்ம இதை ரேட்டு சொல்ல மாட்டேங்குது. இது பாத்தீங்கன்னா தலைவன் பாத்தீங்கன்னா 180, இது 140, இது 150. சாரி, இந்த எவ்வளவு எனக்கு தெரியல. இது 120 நினைக்கிறேன். நீங்க வந்தீங்கன்னா ஜாலியா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். ஐ மீன் சாப்பாடு மட்டும் சொன்னேன், மற்றபடி நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். ரொம்ப மோசமா இருக்கும். எதுவுமே நல்லா இருக்கான்னு நினைச்சேன். ஆனா எனக்கு இது என்ன ஒண்ணு பிடிக்குன்னா கலர் போட்டுருக்காங்க. என்னைக்காவது சாப்பிட பிரச்சனை இல்லை. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க. ஆனா இனம் மொழி வேறுபாடு இல்லாம ஒரே ஒரு இடத்துல வந்தோடனே நாங்க உட்காந்துருந்தோம். இதுக்கு நாங்க வேற டேபிள் உட்காந்துருந்தோம். வந்தோடனே தம்பி என்னப்பா வீடியோவா, எந்த வீடியோ சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்றது சொல்லிட்டு அவரா வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாரு. அவரு பாட்டு போறாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இது எங்க கிடைக்கும் சொல்லுங்க. என்ன நெட்வொர்க்கே கிடைக்குமா? என்ன மனுஷன் எல்லாமே இருக்கு. எனக்கு இது மட்டும் முடிக்கல. எனக்கு மட்டும் இது வந்து சிக்கன் பழசா இருக்கு. உங்களுக்கு ஒரு பழசா இருக்கிற மாதிரி இல்ல. உனக்கு பூண்டு பிடிச்சிருக்கு. எடுத்து ஒரு கிலோ வீட்டுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா தேங்காய் மட்டும்தான், வேற எதுவுமே நல்லா இல்ல. அப்புறம் இது எனக்கு பிடிக்கல. ஆனா இது ரெண்டும் பிளாஸ்ட். இதெல்லாம் அப்படியே தண்ணி ஊத்தி இப்படி சூப் மாதிரி எடுத்து அடிக்கலாம். இது மட்டும் தான் இன்பமா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா சைடிஸே இப்படி இன்பமா இருக்கு, நல்லா இருக்கு. இது மட்டும் நீங்க இன்பத்தை அனுபவிச்சுட்டு நீங்க கிளம்பிடுங்க. மற்றபடி வந்து வேற எந்த விஷயம் பண்ணாதீங்க. நான் மறுபடியும் சொல்றேன். என்ன தேடுறீங்க பாருங்க, ஃபுல்லா தேங்காய். ஒரு நிமிஷம் கேமரா ஐயா அப்படியே க்ளோஸ் அப் போங்க. இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கேன். பாருங்க 1 2 3 இது ஃபுல்லும். ஐயோ 180 இது பாரு. ஐயோ இங்க இது பாரத் சொன்ன மாதிரி அது இது நிறைய கிடக்குதுடா. என்னடா இது உண்மையா? நம்ம அவங்களுக்கு காட்டு வேறுங்க. தெரியுதா? சூப்பராலாம் இல்ல, ஒரு மாதிரி இது பழசா இருக்கிற மாதிரி இருக்கு. இதுதான் பழசான மாதிரி இல்ல, பழசா நல்லா இருக்கு. எனக்கு சுத்தமா பிடிக்கல. நீங்க வர வேண்டாம். வந்தாலுமே இது நீங்க பண்ண சாப்பிடாதீங்க. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். இதுக்கு மேல உங்க இஷ்டம். இது ஓகே, இது மகமா இருக்கு. ஆனா என்ன காரம் சுறுபுறு நல்லா சூப்பரா இருந்திருக்கும். நல்லா இருந்திருக்கும். ஆனா நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. என்ன சொல்லிட்டு எப்படி போடுறன்னு மட்டும் நீங்க பாக்குறீங்க. வாயெல்லாம் வேகுதுடா. யாரு மாஸ்டர் தெரியல. ஆனா மத்ததெல்லாம் பங்கு போட்டிருக்கேன். மாஸ்டர், நீங்க இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் இது மட்டும் தவிர்த்துருவோம். ஏன்னா இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் போட்டுருக்கலாம். அவங்களுக்கு காசு கொடுத்தா சாப்பிடுவாங்க. ஆனா என்னன்னா வாங்க சாப்பிடுங்க போங்க, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். நான் வெளியே ஒரு வேலை பாத்தீங்கன்னா உள்ள போய் நல்லா சாப்பிட்டாச்சுன்னு நினைக்கிறோம். ஆனா எப்படி இருந்தது முதல்ல
எல்லாமே ஓகே தான். ஒரு கரியாது வேற எதோன்னு தெரியல. ஒரு மாதிரி எரி கடவுடு சத்தியமா எவ்வளவு காலம்புரிய போட்டிருக்காங்க. இவ்வளவு காலமா உட்டி நிறைய போட்டிருக்காங்க. அப்புறம் உள்ள நான் சொல்ல ஒரு கிளிப் நான் சொல்லியிருப்பேன். அந்த கிளிப் நீங்க பாத்திருப்பீங்க. யாரும் குடிக்காதீங்க உண்மையை சொல்லியிருப்பேன். போற ஒரு அண்ணா அங்க சர்வ் பண்றாரு போல, நம்ம பேர்லாம் எனக்கு தெரியல. தம்பி இதெல்லாம் நீங்க சொல்லாதீங்கப்பா, நம்ம பார் எடுத்து கடைசியை முடிச்சிருமோ அவரு என்ன சொன்னாரு, இன்னொருத்தர் தம்பி இங்க முன்னாடி எடுத்து அந்த பியூரோட போடு அப்படின்னாரு. நான் சொன்னேன் ஆனா அது பண்ண முடியுமான்னு தெரியல, நான் முடிஞ்சதுக்கு பண்றேனா அப்படின்னு. அப்புறம் இன்னொருத்தர் சொன்னாரு கடையை போட்டோ எடுக்காது, அவங்க குடிச்சுதானே போடுறாங்க, நான் குடிச்சுக்க மாதிரியா இருக்கு. நீங்க சொல்லுவீங்க பாரு, இது வந்து 1 இது 2 நீ சொல்லு இது 4 தெளிவாக இருக்கும். எல்லாமே தெளிவாக இருக்கும். நான் இது பாருங்க, இது வந்து ஒரு பிரவுன் கலர் ஷர்ட், இது வந்து கிரீன் கலர் ஷர்ட், ஒயிட் கலர் ஷர்ட். இவர் குடிச்சிருக்காரு, இது ப்ளூ. அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு